100.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விடுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். அறிவியல் பாலம் தொடரில் அறிவியல் ஆளுமை. அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரத்துறையின் துறை தலைவர் டாக்டர் C ஸ்டெல்லா அவர்களுடன் ஒரு சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் KR முருகன். வணக்கம் மேடம். காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓசனோகிராஃபி அண்ட் கோஸ்டல் ஏரியா ஸ்டடீஸின் துறை தலைவராக இருந்து பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவங்களை எங்களுடைய அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் சார். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்டர் கிராஜுவேஷன் முடித்து விட்ட பிறகு PG ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுவதற்காக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் MSc MPhil PhD முடித்துவிட்டு பிறகு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 1999ஆம் ஆண்டு கடலியல் மற்றும் கடலோரவியல் துறையில் உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவராக பணியில் சேர்ந்தேன். என்னுடைய ஆராய்ச்சி முழுமையாக கடல் சார்ந்ததை பற்றி தான் இருந்தது. அதில் முக்கியமாக கடல் சிப்பிகள் மற்றும் கேஸ்ட்ரோபோட்ஸ் அண்ட் பைவால்ஸ்ன்னு சொல்வார்கள். அந்த ஸ்பெஷலைசேஷனில் தான் என்னுடைய PhD ஆய்வை முடித்தேன். அதன் பிறகு என்னுடைய ஆராய்ச்சி ஃபாரின் இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோஃபார் இது வரைக்கும் 3 crores ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். எல்லா ஃபண்டிங் ஏஜென்சிலையும், அதாவது இது ரிலேட்டட் கடல் சார்ந்த ஃபண்டிங் ஏஜென்சியான MOF, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் ஃபாரஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, UGC SAP ப்ரோக்ராம் அண்ட் அதர் GOMBRT, அது கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் ட்ரஸ்ட், இப்படியாக என்னுடைய ஆராய்ச்சிகள் மற்றும் ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் 3 crores முடித்திருக்கிறேன். இது வரைக்கும் 96 பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது. 160 கான்ஃபரன்ஸ் செமினார் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன் வேரியஸ் கண்ட்ரீஸில். இது வரைக்கும் 10 countries நான் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி போத் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரெசன்டேஷன்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பிறகு 3 புக்ஸு என்னுடைய இதில் நான் எழுதியிருக்கிறேன் ரிலேட்டட் டு கடல் சார்ந்த வளங்களை பற்றியும் அதனுடைய கன்சர்வேஷன் அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி கட்டுரைகளும் புக்ஸும் வெளியிட்டிருக்கிறது. வேறு இந்த பேட்டன் என்பது பற்றி உங்களுடைய துறையின் மூலமாக எதுவும் முயற்சி செய்திருக்கிறீர்களா? எங்களுடைய துறையில் சில பேட்டன்டான ஒர்க்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் என்னெல்லாம் உங்கள் துறையின் கீழ் என்ன மாதிரி கோர்சஸ்லாம் மாணவர்களுக்கு பண்ணுறீங்க? எங்கள் துறையில் சார்பாக இப்போ 3 ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று MSc ஓஷனோகிராஃபி அண்ட் கோஸ்டல் ஏரியா ஸ்டடீஸு. இட் இஸ் 2 years ப்ரோக்ராமு. இந்த 2 ஆண்டுகள் அதில் படிப்பாங்க. அதற்கு அடுத்து 5 years இன்டகிரேட்டட் இன் மெரைன் பயாலஜி, MSc மெரைன் பயாலஜி. இதில் +2 முடிச்சுட்டு உடனே அதில் ஜாயின் பண்ணாங்கன்னா 5 years கான்ஸ்டண்ட்டாக அதில் முடிக்கணும். அதுக்கு அடுத்து 1 year PG டிப்ளமோ இன் ஸ்கியூபா டைவிங். இது ஆட் ஆன் ப்ரோக்ராமாக நாங்கள் MSc ஓஷனோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷ்னல் கோர்ஸாக இதை நாங்கள் கொடுக்குறோம் சார். நீங்கள் இப்போ MSc மெரைன் பயாலஜி பற்றி சொன்னீங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன? அது மெரைன் பயாலஜி பற்றி எதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு? MSc ஓஷனோகிராஃபி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது MSc ஓஷனோகிராஃபி ப்ரோக்ராம் இட் இஸ் அ மல்டிடிசிப்ளினரி ப்ரோக்ராமு.
அதாவது எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர எல்லா சப்ஜெக்டும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்டு அதர் அக்ரிகல்ச்சர், அக்வாகல்ச்சர் அந்த மாதிரி பிஎஸ்சி முடிச்சுட்டு வர கிராஜுவேஷன்ஸ்க்கு அவங்களும் they are eligible for join the program of MSc Oceanography and MSc Marine Biology +2 முடிச்சுட்டு எனி சயின்ஸ் ரிலேட்டட் குரூப் ஃபஸ்ட் குரூப்போ இல்லை செகண்ட் குரூப்போ சயின்ஸ் ஓரியன்டான சப்ஜெக்ட் எடுத்திருந்தாங்கன்னா they are eligible for admission of MSc Marine Biology. It is a 5 years integrated program. And PG diploma program, it is a scuba diving. ஏன்னா இது கடல் சார்ந்த துறைன்றதுனால கட்டாயம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கில் வேணும். ஸ்கியூபானா அண்டர் வாட்டர் செல்ஃப் கண்டெயின் அண்டர் வாட்டர் ப்ரீதிங் அப்பேரட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அண்டர் வாட்டர் டைவிங் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாங்கன்னா தேர் எலிஜிபிள் ஃபார் எனி ப்ரோக்ராம் ஆர் எனி ரிசர்ச் ஆர் எனி ஜாப் ஓரியன்டுக்கு பிள்ளைங்க போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பண்ணுறதுக்கு. அதனால் இது அழகப்பா யூனிவர்சிட்டி மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமை வந்து பிஜி டிப்ளமோ இன் ஸ்கியூபா டைவிங் இட் இஸ் அன் ஆட் ஆன் ப்ரோக்ராம் ஆஃப் எம்எஸ்சி ஓஷனோகிராஃபி. இது செகண்ட் செமஸ்டர் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் அந்த பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராமே சைமல்டேனியஸ்லி ஸ்டார்ட் பண்ணி அதிலே அவங்களுக்கு 2-3 பேப்பர்ஸ் 1 ப்ராஜெக்ட் அதோட இந்த ட்ரைனிங்கு இது வந்து பேடியிலேருந்து இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனால் ஸ்கியூபான்னு சொல்லிட்டு டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. அவங்களோட அழகப்பா யூனிவர்சிட்டியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓஷனோகிராஃபியும் MOU சைன் பண்ணியிருக்கிறதுனால அவங்க எவ்ரி இயர் வந்து இந்த கோர்ஸை வந்து நடத்தி கொடுப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இட் இஸ் அ வேலிட் ஒன். இந்த ஸ்கில் இருந்தாலே ஈஸியாக வந்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ MOU பற்றி சொன்னீங்க, வேறு எதுவும் நிறுவனத்துடன் பண்ணியிருக்கீங்களா? அது என்ன நோக்கத்திற்காக நீங்கள் செய்திருக்கீங்க? இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் வந்து அண்டர் வாட்டர் டைவிங்கு இந்த அண்டர் வாட்டர் ஸ்கில்லு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அதை ரிசர்ச்சுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்திக்கிறலாம், அவங்க ஜாபுக்காகவும் அதை பயன்படுத்திக்கிறலாம், ஒன்று அவங்களுடைய இண்டிவிஜுவல் திறமைகளுக்காக வளர்த்துக்கிறதுக்காகவும் அதை பயன்படுத்திக்கிறலாம். அதில் ஒரு பெனிஃபிட். அதில் வந்து டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் அரவிந்த் நீங்கள் இப்போ டிவி சீரியல் எல்லாம் டெலிவிஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த நிறையா அட்வென்ச்சர்ஸ்லாம் காமிச்சிருக்கிறாங்க. அவங்களோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம் ரிசர்ச்சுக்காகவும் டைவிங் ப்ராப்ளம். செகண்ட் வந்து அடுத்து நிறைய NGOஸோடு நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம் ஃபார் ஹோஸ்டல் டெவலப்மெண்ட்டுக்காக. இந்த ஃபிஷர் ஃபோக் கம்யூனிட்டிஸு, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு இவங்களுக்கெல்லாம் நிறையா எங்கள் கோர்ஸ் வந்து மோர் ரிலேட்டட் டு தட் பீப்புள். அதனால தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராமே ஹோஸ்டல் ஏரியா ஸ்டடீஸு. நாட் ஓன்லி ஓஷனோகிராஃபி மட்டும் படிக்காமல் ஹோஸ்டல் ஏரியா ஸ்டடீஸையும் நாங்கள் படிக்கும்போது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 48 வில்லேஜஸ் நாங்கள் கவர் பண்ணி அவங்களுடைய நீட்ஸ் என்ன, அவங்களுக்கு இந்த துறையின் மூலம் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது தான் ஃபவுண்டேஷனோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கிறோம். அவங்க ஒரு மேஜர் NGO கன்சர்ன். அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி இந்த ஃபிஷர் ஃபோக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கெல்லாம் ரிலேட்டடான கடல் சார்ந்த கன்சர்வேஷன் ஆஸ்பெக்டு, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், யூட்டிலைசேஷன் இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை எவ்ரி இயர் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சமுதாயத்துக்கு உங்களுடைய துறையின் கீழ் வந்து பயன்பாடு இருக்கும் சமுதாயம். ஆமாம், நிறையா. பிகாஸ் இது வந்து கடல் சார்ந்த துறை, அது கடலியல் மற்றும் கடலோரவியல் துறை. அப்போ கடலில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக அழகப்பா யூனிவர்சிட்டி வந்து இது ஒரு ஓன் பிளேஸ் அங்கே வந்து தொண்டியில் இருக்குது. அது 13 ஏக்கரில் இருக்கிறது. இட் இஸ் அ ஓன் லேண்ட் ஆஃப் அழகப்பா யூனிவர்சிட்டி. ஸோ நாங்கள் அங்கே வந்து ஃபுல் ஃப்ளஜ்டு டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே எல்லா ப்ராக்டிகல்ஸ் ஓரியன்ட். மற்ற ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாகவும் இருக்கும், ப்ராக்டிக்கலாக. எங்களுக்கு வந்து 70% ஆஃப் ஃபீல்டு ஓரியன்ட் சப்ஜெக்ட், 30% தான் லேப். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே நாங்கள் ஃபீல்டில் வச்சே பிள்ளைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் டீச் பண்ணிடுவோம். அப்படி டீச் பண்ணும்போது அதில் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில், ஏன்னா இது முதல்ல ஓஷனோகிராஃபிங்கிறதும் மரைன் பயாலஜியும் தொழில் சார்ந்த படிப்பு. இது தொழில் சார்ந்த படிப்புனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தேர் ப்ரோக்ராம் எந்த கோர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக மினிமம் 25,000க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிடுவாங்க. நாங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ கூட நடத்தணும்னு அவசியமே கிடையாது. எனி கன்சல்டன்ட்டு அவங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தேர் ப்ரோக்ராம் இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்வாகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் போவாங்க, சீஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் போவாங்க, அப்புறம் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, நேவல் டிபார்ட்மெண்ட்டு, பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட்ஸு, அப்புறம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸு, அப்புறம் அக்வாகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கன்சல்டன்ட் நிறையா, ஹேச்சரிஸ் டெவலப்மெண்ட்டு, சீடு டெவலப்மெண்ட்டு, அந்த மாதிரி தொழில் சார்ந்தது. இவங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கணுன்ற நீட்ஸே கிடையாது. எங்கள் துறையில் வந்து இமீடியட்டாக முடிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா த சிலபஸ் ஆர் ஃப்ரேம்ட் அட் தட். நாங்கள் எல்லா சிலபஸும் ஓஷன் ரிலேட்டடான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நாங்கள் கவர் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக வந்து அக்வாகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ் போயிடுவாங்க. அதில் வந்து சீடு எப்படி பண்ணுறது, அந்த ஸ்ட்ரிம்ப் ஹேச்சரிஸு, ஃபீட் மேனேஜ்மெண்ட்டு, அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் லெவலுக்கெல்லாம் அவங்க எல்லாமே போயிட்டு ஒரு மினிமம் 6 மந்த் அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்து 50,000க்கு அங்கே சேஞ்ச் ஓவர் ஆயிடுவாங்க.
அடுத்த கம்பெனிஸ். இதையும் தாண்டி என்னென்னா அவங்க செல்ஃபாகவே இப்படி வெல்த்தியாக இருக்கவங்களா இருந்தால் அவங்களே ஓனாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கலாம். அந்த மாதிரியான துறை இது. நீங்கள் மேலே ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னு நெசசிட்டியே கிடையாது. ஒன்று இந்த ப்ரோக்ராமை நீங்கள் தரோவாக லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே எல்லாத்துக்கும் மூவ் பண்ணிடலாம். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸுக்கு, அதேமாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இவங்க அந்த ரேங்க்கில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு, இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சீவீடு கல்டிவேஷன் கடல் பாசி வளர்ப்பு திட்டம்னா நாங்கள் ஃபிஷர் ஃபோக்குக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அவங்க ஃபார் தேர் ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட், அந்த ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் சப்போர்ட்டுக்கு வாழ்வாதாரத்துக்காண்டி சில நேரத்தில் இந்த மீனை பேன் பண்ணிடுறாங்க இல்லையா, பேன் பண்ணும்போது அந்த 40 days 60 days அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு இந்த கடல் பாசி வளர்ப்பு திட்டத்தை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அதற்கு ரிலேட்டடான பேங்க் லோன்ஸை அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கேஜ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ வலையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட வலை போட்டு பிடிக்கணும், ஆனால் நம்ம மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் இல்லாதனால எல்லாத்தையுமே இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கடலில். அப்படி எடுத்துகிட்டு வர முக்கியமான இதெல்லாமே கூடு வாங்கி கொடுத்து அதில் வளர்க்க சொல்லி இப்போ 1 கிராமில் இருக்கிறத ஒரு 50 கிராம் ஆணி அதை சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த டெக்னாலஜிலாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு அந்த கடல் வளத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அதே போல் இந்த ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி சி பேஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்போம். இந்த கடல் பாசி வளர்ப்பு திட்டம், கேஜ் கல்ச்சரு, கிராப் ஃபேட்டனிங்கு, அப்புறம் ராஃப்ட், ட்ரை ஃபிஷ் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னவோ அதையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுனால அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா ஹோஸ்டல் பீப்புள்ஸ் எல்லாமே எங்களை டிபெண்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட்னால இமீடியட்டாக எங்களை பார்த்து அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம். அவங்களே எங்களுக்கு நிறைய விஷயங்களில் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களுடைய துறையின் சார்பாக நிறைய இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி அந்த முதியோர்கள் இல்லை வயதானவர்களுக்கான ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது செய்திகள் ஏதாவது கொடுக்குறீங்களா? ஃபிஷர்மேன்ஸ் அவங்களுடைய லைஃபே கடலுக்கு போயிட்டு வலையை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி செய்யும்பொழுது அவங்களுக்கு நாங்கள் சில அவேர்னஸ் எல்லாம் கொடுப்போம். அதாவது நீங்கள் கடல் வளம் எப்படிப்பட்டது, அது அவங்களுடைய ஜெனரேஷனுக்கு எப்படி இருக்கிறது, அது இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம், அந்த பிளாஸ்டிக் ரிமூவல் அதெல்லாம் டம்ப் பண்ணக்கூடாது, கடலை உங்கள் வீடு மாதிரி நீங்கள் பராமரிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்களால முடியலை, கடலுக்கு போக முடியலை அப்படின்ற சூழ்நிலையில் ஷெல் பாலிஷிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாக்கு இந்த ஆர்னமெண்டலாக என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு அவங்க என்ன செய்யலாம், இந்த ஊறுகாய் தயார் பண்ணுறது, ஷெல்லை பாலிஷ் பண்ணி மேக் பண்ணி அதை ஆர்னமெண்டலுக்கு அனுப்புறது, எதையுமே கடலில் உள்ள வேஸ்டேஜஸை எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், அந்த கடல் பாசியெல்லாம் ஒதுங்குது இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபவுல்ட்ரிக்கு போடலாம், ஒரு ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணலாம், உரமாக பண்ணலாம். அந்த மாதிரி கடலுக்கு போக முடியாத அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் அதை வச்சுக்கிடலாம். உங்களுடைய பார்வையில் கடல் எப்படிங்க இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். கடல் இப்போ எங்களுடைய பார்வையில் நாங்கள் இப்போ டிபார்ட்மெண்ட் லொக்கேட் ஆகிருக்கிறது பாக் பே. அப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஹோஸ்டல் லைன் தான் ஹையஸ்ட்டு, 1076 கிலோமீட்டர் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஹோஸ்டல் லைன் ஸ்ட்ரெச்சு நம்ம தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா ஒரு 144 கிலோமீட்டர்ஸில் பாக் பேன், இந்த பாக் நீர் ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. இது உலகத்திலேயே 4வது சர்வதேச கால்வாய். மற்ற கால்வாய்கள் 3 சுஸ் கெனால், பெனமா கெனால், கீழ் கெனால்னால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக மேடு. பட் பை நேச்சராக நமக்கு அமைஞ்சது பாக் பேங்கிறது நேச்சராக இருக்கிறதுனால அதில் ரிசோர்ஸஸ் ஹெவியாக இருக்குது. இப்போ எங்கள் ஸ்ட்ரெச் கோடியக்கரையிலேருந்து மண்டபம் ராமேஸ்வரம் வரைக்கும் அந்த பாக் பெயின் ஆரம்பிக்குது. ஏன்னா 1707 ஆண்டு ஸ்ரீ ராபர்ட் பாக்ன்றவர் தான் இதை கண்டுபிடிச்சி இதற்கு பாக் பெயின் அந்த பேரை கொடுத்துருக்குறாங்க. இது மன்னார் வளைகுடாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது. மன்னார் வளைகுடாவும் இதனுடைய எக்ஸ்டெண்ட் ஸ்ட்ரெச் தான் மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா 21 ஐலாண்ட்ஸ் அங்கே கவர் ஆகிருக்கு. எல்லாமே உங்களுக்கு அந்த கோரல் ரீஃபு, சீக்ராஸு, மேங்க்ரூவ், சீவிடு, இந்த எல்லா ஈக்கோசிஸ்டம் ஃபுல்லி சப்போர்ட்டடு. இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பாக் பேயில் அதிகமான கடல் அலைகள் இருக்காது. நீங்கள் மற்ற கோஸ்டல் லைனில் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அனல் காற்று வீசும். பட் எங்களுக்கு அந்த அனல் காற்றே இருக்காது. ஏன்னா அலைகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டைடல் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த எல்லா அனிமலுக்கும் அது ரொம்ப ஐடியல், ஒரு ஹவுஸ் மாதிரி, ரொம்ப ஐடியல் கிரவுண்ட் ஃபார் ஆல் ரிசோர்ஸஸ். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதனாலே அதனுடைய வளங்கள் அதிகமாக இருக்கும். தொண்டி எடுத்துட்டிங்கன்னா ஃபேமஸ் ஃபார் ஸ்குட், அது கணவாய் மீன் சொல்லுவாங்க. இன்னொன்று கிராப். இந்த ரெண்டுமே வளம் நிறைந்தது. இந்தியன் இன்டர்நேஷ்னல் லெவலில் தொண்டி ஸ்குட் அண்ட் தொண்டி கிராப் இட் இஸ் அ ஃபேமஸ்.
ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தி நியூட்ரிஷியஸாக இருக்கும். மற்றதை விட இங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது உங்களுக்கு. கடல் பாசி இருக்குது, கடல் பொருட்கள் இருக்குது, கோரல் பவளப்பாறைகள் அதிகமாக இருக்குது, மேங்க்ரூவ் சதுப்பு நில காடுகள் அத்தனையும் இதனுடைய வளம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன் ஃப்யூச்சரில் வந்து அது இப்போ ரைட் நோ வந்து நம்ம ஏரியாவில் வந்து எந்த இண்டஸ்ட்ரியல் மூமெண்ட்ஸும் கிடையாதுனால கொஞ்சம் ஃப்ரீ பொல்யூஷனாக இருக்குது. இன் ஃப்யூச்சர்லேயும் அதை நம்ம ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. அது வந்து இட்ஸ் ரொம்ப த்ரெட்ஸாக வந்துடும். நாளைக்கு இந்த ரிசோர்ஸஸ்க்கு வந்து ஒரு இதாக கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கள் இதுலேயுமே அதை வந்து நாங்கள் டிக்ளைன் பண்ண சொல்கிறோம். கன்சர்வேட்டிவ் ஏரியாவாக அதை பண்ணுங்கள், ரிசர்வ் ஏரியாவாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறோம். இது கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் ஏரியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணது மாதிரி இந்த பாக்பே இருக்கிறன்னா கடற்பொருட்கள் வந்து அவ்வளோ வளமாக இருக்கும். அதை மாதிரி நீங்கள் உலகத்துலேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1. அதுவும் நம்ம பாக்பே மட்டும்தான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல் பார்க்கலாம், அங்கே கடல் சீகோவ் பார்க்கலாம், டுகான்ஸ் பார்க்கலாம், நிறையா மரைன் மேமல்ஸ் அங்கே ரொம்ப இருக்கும். அதனால் அது எதுனா அந்த புற்கள் இருக்கிறதுனால அது பெட்டு மாதிரி அதில் நல்லா படுத்துருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப வேறு எந்த கடல்லையும் அப்படி இருக்காது. இதெல்லாம் தான் பெரிய ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர் ஆஃப் பாக்பே. அதனால் அந்த ரிசோர்ஸஸ் வந்து நல்லா ரிச்சு. இன்னமும் அந்த வளத்தை வந்து நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் போட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். இப்போ டிஎஸ்டி ஃபிஸ்டல்லாம் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் மரைன் ரிசோர்ஸஸ் இன் பாக்பே ஏரியான்னு சொல்லி அதுலேயும் எங்களுக்கு 87 lakhs கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு 40 lakhs கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே கடல் வளத்தை நாங்கள் இருக்கிற வரைக்கும் அதை நல்லா பாதுகாத்துக்கிட்டு வர்றோம். இன்னொரு ஃப்ரீ பொல்யூஷன் வேறு அங்கே அந்த ஏரியாவில் இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் இல்லை. இனிமேல் வந்துச்சுன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவியல் பாலம் தொடரில் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் கடலியல் மற்றும் கடலோரத்துறையின் துறை தலைவர் டாக்டர் சி. ஸ்டெல்லா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் கேட்கலாம்.